பஸ் நம்பர் பஸ் டிக்கெட் 38,500 போனோம். 500 நோட்டு பழைய 1000 நோட்டு 2 என் பையனுக்கு பேன் கார்டு இருக்கு சார். நீ உங்களுக்கு நல்ல இதெல்லாம் சொன்னா ஏன் கேட்கிறேன்? ₹1 ₹2 இல்ல சார், மொத்த காசும் போயிருச்சு. பேருந்திலேயே மொத்த காசையும் பறிகொடுத்து விட்டு கதறி அழும் பெண்மணி, கிளாம்பாக்கத்திலேயே இடிந்து உட்கார்ந்த தம்பதி. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பதி மேல்மருவத்தூர்ல இருந்து பெருங்குளத்தூர் பகுதிக்கு ஒரு அரசு பேருந்துல பயணம் மேற்கொண்டிருக்காங்களாமா. இந்த நிலையில தான் அந்த பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த உடனேவே அதுல இருந்து நடத்துனர், இந்த பஸ் பெருங்குளத்தூர் வரைக்கும்லாம் போகாது, இங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரம் உடைந்த சரிதா அப்படின்றவங்க அந்த நடத்துனர்கிட்ட சண்டையிட்டதா சொல்லப்படுது. இந்த ஒரு பதட்டத்துல அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சரிதா தன்னோட கையில வைத்திருந்த கைப்பைய எங்கேயோ தவற விட்டுருக்காங்களாமா. பின்னர் பேருந்து பின்தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து அங்க பணியில இருந்த காவலர்கிட்ட நடந்ததை சொல்லிருக்காங்க. ஆனா அங்க இருந்த காவலர்களோ, நீங்க அசால்ட்டா விட்டதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், அது உங்களோட அலட்சியம் அப்படின்னு ரொம்பவே கேர்லெஸ்ஸா பேசினதா சொல்லப்படுது. இதனால மனமுடைந்து போன சரிதா வீட்டுக்கு போகவே மனம் இல்லாம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே உடைந்து உட்கார்ந்து கதறி இருக்காங்க. பணத்தை பறிகொடுத்த மன உளைச்சல்ல இருக்கும் பொழுது இவங்களும் இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு எங்களை இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு பணத்தை பறிகொடுத்து விட்டு கதறக்கூடிய தம்பதியினரோட இந்த ஒரு காட்சிகள் அனைவரையுமே சோகத்துல மூழ்கடிச்சிருக்குது. பஸ் நம்பர் பஸ் டிக்கெட் ஒரு